சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்ம ராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சிம்மம் சிவபெருமானோட சரிபாதியான பார்வதி தேவி அவதரித்த ராசி இந்த சிம்ம ராசி. இதனாலேயே என்னவோ சிம்ம ராசிக்காரங்க எங்க இருந்தாலும் ஆளுமை செலுத்தக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே நேரம் சிம்ம ராசிக்காரங்களை முரட்டு சுபாவம் உள்ளவங்க, இரக்கமே இல்லாதவங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே சிம்மராசிக்காரங்க மனசு அப்படிங்கிறது பலாப்பழம் மாதிரி. அதாவது வெளியிலிருந்து பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்க முரட்டுத்தனம் உள்ளவங்களாகவும் கோபக்காரங்களாகவும் தெரிஞ்சாலும் இவங்களோட மனசு குழந்தைத்தனமான மனசா இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இன்னும் சொல்ல போனா இவங்க கூட நெருங்கி பழகிறவங்களால மட்டும்தான் இவங்களோட குழந்தைத்தனமான மனசையும் அந்த மனசுக்குள்ள இருக்கிற பாசத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அதே நேரம் சிம்மராசிக்காரங்க எல்லா இடத்துலயும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கூட பழகிறவங்களும் அதே மாதிரியான நேர்மையோட இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்படி நீங்க நேர்மையோட இருந்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களோட மொத்த பாசமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஒருவேளை நீங்க நேர்மையை தவற விட்டுட்டு ஏதாவது துரோகங்களை செய்றீங்க அப்படின்னா அந்த நொடி சிம்ம ராசிக்காரங்களோட உண்மையான கோர முகத்தை உங்களால பார்க்க முடியும். அதாவது நீண்ட கால நண்பர்களா இருந்தாலும் சரி, நெருங்கின சொந்தமா இருந்தாலும் சரி, கட்டுன மனைவியா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பெத்த தாய் தகப்பனாவே இருந்தாலும் சரி, தவறு செய்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா சிம்ம ராசிக்காரங்களோட கோபத்தை சந்திச்சே ஆகணும். அதே நேரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க. இன்னும் சொல்ல போனா எதிரியாவே இருந்தாலும் அவன் நேர்மையோட இருக்கான் அப்படின்னா அவனையும் நேசிக்கக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. அதே போல யாராவது தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்களை தேடி வராங்க அப்படின்னா தன்னோட உசுரை கொடுத்தாவது அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு, அப்புறம் ஏன் சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கோபக்காரங்க முரட்டு சுபாவம் உள்ளவங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தா மட்டும்தான் சிம்ம ராசிக்காரங்களோட பாசத்தை முழுமையா உங்களால பார்க்க முடியும். ஆனா நாட்டுல இருக்கிற பெரும்பாலானவங்க உண்மையாவும் இருக்கிறது இல்ல, நேர்மையாவும் இருக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி சிம்ம ராசிக்காரங்களோட பாசத்தை பார்க்க முடியும்? அவங்களோட கோபத்தை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். இதனாலதான் யார கேட்டாலும் சிம்ம ராசிக்காரங்க கோபக்காரங்க முரட்டு சுபாவம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்குள்ள குழந்தைத்தனமான ஒரு மனசு இருக்கு அப்படிங்கிறது அவங்க கூட உண்மையா பழகின ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி வெளிப்பார்வைக்கு கோபக்காரங்களாகவும் மனசளவுல குழந்தைகளாகவும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க சமீப காலமா நிறைய போராட்டங்களையும் தொடர்ச்சியான நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா கண்டக சனியோட தாக்கத்தால சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு இல்லாமலே போயிடுச்சு. அதுலயும் முக்கியமா இந்த கண்டக சனி சிம்ம ராசிக்காரங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தி விட்டுருக்கு. இது கூடவே நண்பர்கள் கூட பிரச்சனை, அப்படி இல்லைன்னா நண்பர்களால பிரச்சனை, வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில தவிர்க்க முடியாத பாதிப்புகள், திடீர் பண நெருக்கடி அல்லது வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளையும் இந்த கண்டக சனி காலத்துல சிம்ம ராசிக்காரங்க தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வராங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, உண்மைக்கும் நேர்மைக்கும் அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சமீப காலமா அவங்க கூட இருக்கிறவங்களே நேர்மை இல்லாதவங்களா மாறி போன காரணத்தால மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிருக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நிறைய துரோகங்களையும் கூடவே இருக்கக்கூடிய துரோகிகளையும் நினைச்சு தன்னோட மன நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராங்க சிம்ம ராசிக்காரங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றார். இதனால இந்த மார்கழி மாதத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான பண நெருக்கடிகள் இருக்காது. அதே போல பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஏதாவது வில்லங்கங்களை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல அந்த மாதிரியான வில்லங்கங்கள் முழுமையா விலகும். இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு சரியான மதிப்பும் அங்கீகாரமும் கட்டாயமா கிடைக்கும். இது கூடவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஆர்வத்தை அதிகப்படுத்துவார். இதனால ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, கோயில் குளங்களுக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல சமீப காலமா உங்களோட குழந்தைகள் உங்களை பத்தி புரிஞ்சுக்காம ஏட்டிக்கு போட்டியா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல அவங்களோட நடவடிக்கைகள்ல சிறப்பான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பா குழந்தைகள் உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க.
அடுத்ததா செவ்வாய் பகவான் இந்த மார்கழி மாதத்தோட தொடக்கத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால உங்க தம்பி தங்கைகளோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில சிறப்பான நல்ல விதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே போல ஒரு சிலருக்கு தம்பி தங்கைகள் மூலமா ஒரு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் பணம் சம்பந்தமான நெருக்கடிகளை நீங்க சந்திக்கும் போது தம்பி தங்கைகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அருமையான காலகட்டமா இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. அதே நேரம் மார்கழி 11ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரிய பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றதால உங்க குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க குழந்தைகளுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் கட்டாயமா இருக்கும். அடுத்ததா புதன் பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ற காரணத்தால நீங்க வணங்கக்கூடிய கடவுள் மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கும் நாத்திக சிந்தனைகள் உருவாகிறதுக்கும் இந்த மார்கழி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு நம்ம என்னதான் கடவுளை கும்பிட்டாலும் நம்மளோட பிரச்சனைகள் ஒரு நாளும் தீர மாட்டேங்குது, அப்புறம் எதுக்காக இந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா இந்த மார்கழி மாசத்துல ஏற்படும். அதே நேரம் இந்த மாதிரியான கடவுள் வெறுப்பு எண்ணங்கள் இந்த கண்டக சனி காலத்துல உங்களோட நெருக்கடிகளை அதிகப்படுத்துமே தவிர எந்த வகையிலையும் குறைக்காது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா ராகு பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறதால வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய காலமா இந்த மார்கழி மாதம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா புதுசா ஒரு சில வழக்குகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் அது மூலமா ஒரு சில அவமானங்களை சந்திக்கிறதுக்கும் இந்த மார்கழி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல சிம்மராசிக்காரங்க எந்த காரணத்தை கொண்டும் தலையிடாதீங்க. குறிப்பா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா நீங்க ஒரு சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்கறதா இருந்தாலும் சரி இந்த மார்கழி மாசத்துல கவனக்குறைவா மட்டும் இருந்துடாதீங்க. அடுத்ததா குரு பகவான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிறதால ரொம்ப நாளா முடிக்க முடியாம இருந்த ஒரு சில காரியங்களை இந்த மார்கழி மாசத்துல சிறப்பான முறையில முடிக்க போறீங்க. இது கூடவே பாக்கியஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் தொழில் அல்லது வியாபாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கறதால பெரிய அளவிலான பண நெருக்கடி இல்லாத காலகட்டமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் கேது பகவான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில இருக்கிறதால எவ்வளவு பணவரவு இருந்தாலும் மனசுல நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. இன்னும் சொல்ல போனா குடும்பத்துல உங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அதனால சிம்மராசிக்காரங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது எப்பவும் பேசுற மாதிரி கோபப்பட்டு பேசாதீங்க. உங்களோட இந்த கோபம் குடும்ப பிரச்சனைகளை அதிகப்படுத்துமே தவிர எந்த வகையிலும் தீர்வுகளை கொடுக்காது அப்படிங்கறதால கோபத்தை சிம்மராசிக்காரங்க கட்டாயம் குறைச்சே ஆகணும். அடுத்ததா சுக்கிர பகவான் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துலா ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க ஆணா இருந்தா பெண்கள் மூலமாகவும் பெண்ணா இருந்தா ஆண்கள் மூலமாகவும் ஒரு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதே நேரம் தைரியஸ்தானத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கறதால பெரிய அளவுக்கான மருத்துவ செலவுகள் இல்லாத மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த மார்கழி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சில லாபங்களையும் ஒரு சில போராட்டங்களையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.